தண்ணீர். அதனுடைய ரெண்டாவது பகுதி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதே சேம் தண்ணீரை குறித்து ரெண்டாவது பார்ட்டாக நாம் பார்க்கிறோம். வாட்டர், it is called water because of it cleansing. Amen. And refreshing qualities, cleansing and refreshing qualities. Amen. ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் அதாவது தண்ணீர் கழுவுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் அவைகள் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. தண்ணீர் நம்ம கடந்த நாளில் பார்த்தோம். தண்ணீரை குறித்து தண்ணீர் வார்த்தைக்கு அடையாளமாக பார்க்கிறோம். தண்ணீர் கழுவுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆமென். சாம் 42:1 வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 42:1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். As the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O my God. Amen. நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆத்துமா நீரோடைகளை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே மயா. அப்போ ஃபார் கிளென்சிங், ஃபார் என்ன சொல்கிறது, நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு, நம்முடைய லைஃப்பில் பியூரிஃபிகேஷனுக்காக, ரெஃப்ரெஷ்ஷுக்காக, ஒரு 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 பெரிய ஆவிக்குரிய மாற்றத்துக்காக முதலாவது நம்ம வாஞ்சிக்கணும். அந்த வாஞ்சை இருக்கணும். முதல்ல அந்த தாகம் இருக்கணும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்ஏ 55 அதிகாரம் 10 வசனத்தில் பாருங்கள். எஸ்ஏ 55 அதிகாரம் 10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்ப. பார்த்தீங்களா, அது தன்னுடைய டியூட்டியை எப்படி செய்து? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. there is the purpose, there is the reason. ஆமென். ஒரு ரீசனாக வருகிறது, ஒரு காரணமாக வருகிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்துன்னா என்ன அர்த்தம்? ஒரு உணர்வை கொடுக்கிறது. பூமியை நனைக்கிறதுனா என்னது? ஜனங்க மேலே ஒரு ரெஸ்லிங், அந்த ரெஸ்லிங் விழுந்த உடனே, அந்த தூறல் விழுந்த உடனே உணர்வு வருகிறது. ஆமென். எஸ், வாஞ்ச வருது. ஐயோ தாகமாக இருக்கிறேன், ஐயோ துளி மேலே படுது, மழை துளி மாதிரில மேலே படுது, தண்ணீர் துளியில் மேலே படுது. ஒரு அலர்ட்னஸ், அதான் ஒரு ரிஃப்ரெஷ். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இங்கும் பாருங்க, தண்ணீரை எதுக்கு ஒப்பிடுகிறார்? வார்த்தைக்கு ஒப்பிடுகிறார். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது எதுக்கு ஒப்பிடுகிறார்? மாரியும் உறைந்த மழைக்கும் ஒப்பிடுகிறார். சோத்ரம். அதே போல் சங்கீதம் 119 சங்கீதம் 9 வசனத்தில், வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கிளென்சிங் அண்ட் ரெஃப்ரெஷிங். எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, how can we fulfill this promise? எப்படி இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம நிறைவேற்ற முடியும்? ஆமென். 15 வசனத்தை வாசிங்க. 119 சங்கீதம் 15 வசனம். உம்முடைய கட்டளைகளை தியானித்து. அப்ப எதனால் வழியை சுத்தம் பண்ணுவான்? அந்த கட்டளைகளை தியானிக்கணும், வார்த்தையை தியானிக்கணும், வார்த்தை மேலே பிரியமாக இருக்கணும். சும்மா வாசித்துட்டு போகக்கூடாது, அந்த வார்த்தையை தியானிக்கணும். என் மேலே பனித்துளி விழுதா, என் மேலே ஏன் விழுந்தது?
ஆமென். உணர்வுக்காக என் மேலே விழுகிறது. நீரோடைகளை வாஞ்சித்து ஆத்துமா கதறுதா? ஏன் என் ஆத்துமா கதறுது? ஆமென். அப்போ ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் லிங்க் இருக்குது. ஆமென். அது கர்த்தர் வைத்திருக்கிறார், கர்த்தர் அதை விரும்புகிறார். அதனால தான் அது தேடுது, அது சீக்கிங். ஆமென். நீரோடைகளை வாஞ்சிக்குது. ஆமென். நீரோடைகளை வாஞ்சித்து ஆத்துமா கதறுது. அப்போ நான் உண்மையான ஒரு கதறுதல், உண்மையான தேடுதல். அப்போ எதனால் தன் வழியை சுத்தம் பண்ண முடியும்? உம்முடைய கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உம்முடைய கட்டளைகளை தியானித்து. ஆமென். ஐ வில் மெடிடேட் in thy precepts. I will meditate. வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்க, வார்த்தையை நல்லா தியானம் பண்ணுங்க. அதை தியானம் பண்ணி நல்லா அந்த வார்த்தையை வாசிட்டு அப்படியே போயிடாதீங்க. அப்படியே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் மேலே பிரியமாக இரு. அடுத்தது இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான். அவன்தான் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது தான் வாய்க்கும், மற்றதும் வாய்க்காது. அப்போ பிரியமாக இருந்து தியானி, வாஞ்சித்து தியானி. நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல கதறி கதறி கதறி. இன்னைக்கு வேதம், ஒரு நாள் வேதம் வசனிக்காமல் எங்கேயும் போகாத. காலையில் ஜெபம் முடிச்சுட்டு உடனே பைபிள் எடுத்துட்டு உட்காரு. ஒரு நோட்டையும் எடுத்துக்க. கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு டேட்டை போட்டு எழுதி வை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். கர்த்தர், நீங்கள் எல்லாத்துக்கும் போராட்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் போராட்டம் இருக்குது. ஒரு சகோதரன் சொன்னார், ரொம்ப போராட்டமாக இருக்குது பாஸ்டர், இந்த ஆவி என்னை விடவே மாட்டுது, நல்லா தெரியுது, பழைய ஆவி தான் எல்லாம், ரொம்ப போராடுது சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. இந்த சகோதரனுக்கு என்ன சொல்கிறது? சரி, ஜெபிப்போம் இதை தான் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கே சலிப்பு வந்துச்சு. நம்ம எத்தனை நாள் ஜெபிப்போம்னு சொல்கிறோம். நம்ம ஜெபிச்சுட்டு தானே இருக்கிறோம். இந்த பையனும் சொல்லிட்டு தானே இருக்கார். என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? போராட்டமாக இருக்குது சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. எப்போ தான் இது தீரும்? போராட்டம் யாருக்கு? இப்போ இந்த போராட்டம் எங்கே வந்துருச்சு? ஊழியக்காரங்களுக்குள்ள வந்துடும். ஆமாம், ஊழியக்காரங்களுக்குள்ள அந்த போராட்டம் வந்துடும். என்ன போராட்டம்? ஆண்டவரே, இப்படி எங்கள் கையில் கொடுத்த ஆத்துமா எங்கள் வார்த்தையை கேட்டு, நாங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு விசுவாசித்து உண்மை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்று விசுவாசியாக மாறியிருக்கிறாங்க. இப்போ பழைய ஆவியில் போராடுதுங்கிறான், பழைய காரியம்ல போராடுதுங்கிறான், பழைய காரியம்ல விட்டு வந்த காரியம்ல என்னை போராடிட்டே இருக்குன்றான். இதுக்கு என்னதான் வழி? ஜெபிச்சாச்சு. அவனும் அடிக்கடி இதை சொல்கிறானே, அது தெரியுதே பார்க்கும்போதெல்லாம். சரியாக பாருங்கள், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருக்கும், மிக உற்சாகமாக அவன் பேசும்போதே அந்த ஒரு அவனோட பேச்சில் ஒரு பிரைட்னஸ், அந்த பேச்சில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெளிச்சம், ஒரு என்லைட்மென்ட். ஆமென். இந்த வேத வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து வேதையாகிய என்னை உணர்வுள்ளதாய் மாற்றிடுச்சு. எப்படி? ஆமென். சொன்னா, பாஸ்டர், நான் ரொம்ப ஒட்டஞ்சி போய் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன், சொப்பனத்தில் என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என் மேலே கையை வைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இல்லை, ஒரு கை மட்டும்தான் தெரியுது, ஆனால் அது நீங்கள் தாங்கிறத நான் இமேஜ் பண்ணுறேன். பாஸ்டர் தான், நான் பாஸ்டர் தான் சொல்கிறேன். பாஸ்டர், என் மேலே கை வச்சு எனக்காக ஜெபிங்க, என்னை ஆஸ்வதிங்கன்னு சொல்கிறேன். ஸோ இஸ் ஸோ லாங்கத். ஆமென். அவருடைய ஆத்துமா கதறுது, நீரோடைக்கு கதறுது, வாஞ்சிக்குது. ஆமென். இவ்வளோ நாளாக கேட்குறேனே, இவ்வளோ காலமாக கதறேனே, எனக்கு கிடைக்கலையே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் என்னால் உணர முடியலையே, எனக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லையே, எனக்குள்ளே சந்தோஷம் இல்லையே, ஓல்டு ட்ரபிள்ஸில் என்னை வந்து கலங்க பண்ணுது. பாருங்கள், சரியாக அவன் மேலே ஊழியருடைய கரம் அமர்ந்ததாக சொல்லுகிறான். அமர்ந்த அடுத்த வினாடி அவன் தூக்கி வீசப்பட்டதாக சொல்லுகிறான். அவ்வளோ ஜாய், அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவன் அனுபவித்ததாக சொல்லுகிறான். இப்போ டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணிடுறான். நான் எடுத்த உடனே என்ன கேட்குறேன், பிரச்சனை இருக்கா? இல்லை பாஸ்டர், பிரச்சனை போயிடுச்சு, இட்ஸ் கான்.
இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சமாதானமாக இருக்குது. அந்த அந்த ட்ரீம் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ நான் ஃப்ரீ. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. கடனை வைத்துங்களேன். ஏமே பிரைஸ் காட். நேற்றைய நாளில் நைட் ப்ரேயருக்கு சரி சும்மா அப்படி சொல்லி பார்ப்போமே. கார் வச்சுருக்காங்க, சரி அவங்க அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, நீ வரியா? ஃபஸ்ட்டில் நானும் என் மனைவியுமே வர்றோம். நைட் வேலை இருக்குது, வேலை செஞ்சுட்டு டயர்ட் இருக்கும். ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குது பாஸ்டர், ரெஸ்ட் எடுக்கணும் சொன்னால் ஒன்றுமே இல்லை, சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்கள், எதுக்காக சொல்கிறேன்னா, நீரோடைகளை வாஞ்சித்து கதறக்கூடிய அந்த தேர்ஸ்ட். நீங்கள் வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஆவியானவரை தேடணும். ஓகே, அப்போ வேதம் சொல்லுகிறது போல் சங்கீதம் 119 அதனுடைய 48ஆம் வசனம். 48ஆம் வசனம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். அது இங்கிலீஷில் படிப்பா. My hands also will I lift up. My hands also will I lift up to thy commandments. Unto thy commandments. உம்முடைய கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். ஹல்லேலூயா. உம்முடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்கு என் கைகளை நீட்டுவேன். ஹல்லேலூயா. Which I have loved and I will meditate in thy statutes. Amen. ஸ்தோத்திரம். 78ஆம் வசனம். 78ஆம் வசனம். அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால். அகங்காரிகள்னா யாரு? பிசாசு. பொய்யை கொண்டு வந்து, அதை கொண்டு வந்து, இதை கொண்டு வந்து, உனக்கு ட்ரபுள், அதை கொண்டு வந்து, இதை கொண்டு வந்து. சொன்னது போல் அந்த சகோதரனுக்கு அப்படி தான் ட்ரபுள். பழைய காரியம் வந்துருச்சு, பழைய காரியம் வருது, பழைய காரியனை ஃபாலோ பண்ணுது. ஆமென். எஸ். Let the proud be ashamed. Proud. அகங்காரிகள்னு போட்டிருக்கு. இங்கே ப்ரௌட்னா என்னது? பெருமை. பெருமையின் ஆவி. பெருமை. ப்ரௌட் அதான் ஒரிஜினல் வேர்டு. பெருமை. பெருமையை கொண்டு வந்து, நிறைய பேருக்கு பெருமைனாலே ஜெபிக்க வராது. இதெல்லாமே நான் ஏன் சொல்லணும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நோ. ஆமென். பாருங்க, அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடினால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானும் but I will meditate in thy presence. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். To delight in the word and not forget it. கர்த்தருடைய மகிழ்ச்சி, கர்த்தருடைய வார்த்தையை மறவாமல் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள். 16ஆம் வசனம். 119 16. Psalm 119:16. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். I will not forget thy word. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை மறக்காதீங்க. என்னைக்கோ ஆண்டவர் பேசியிருப்பார். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து என்னைக்கோ இறங்கி வந்திருக்கும். என்றைக்கோ உங்களை நினச்சிருக்கோம். உங்களுக்கு அது உணர்வு இல்லாமல் இருந்திருக்கும். இன்றைக்கி தூசி தட்டி பாருங்கள். எப்போ பேசினார் ஆண்டவர்? எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பேசினார். எங்கேயோ எழுதி வச்சுருப்பீங்க. அதை பார்த்த உடனே இந்த வார்த்தைகள் கடந்த போது அதை உட்கொண்டேன். ஆமென். ஈட் த வேர்ட், மெடிடேட் த வேர்ட். ஆமென். 47ஆம் வசனம். 47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். 93ஆம் வசனம். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஆண்டோடைய வார்த்தை நான் ஒரு நாள், உம்முடைய கட்டளைகளை, நம்ம கமாண்ட்மெண்ட்டை நான் ஒரு நாளும் I will never forget the precepts, for with them thou hast quickened me. Amen. ஸ்தோத்திரம். அப்போது தண்ணீர்
இன்னொரு காரியத்துக்கும் பிரயோஜனமாகப்படுகிறது. அது சால்வேஷன். வாட்டர் இஸ் யூஸ்ட் இன் எ ஃபிகரேட்டிவ் சென்ஸ் ஆஃப் சால்வேஷன். யோவான் 4ஆம் அதிகாரம் தண்ணீர் வார்த்தைக்கு அடையாளமாக பார்த்தோம், தண்ணீர் பேப்டைஸ்க்கு அடையாளமாக பார்த்தோம் இல்லையா? தண்ணீர் பேப்டைஸ்க்கு அடையாளமாக பார்த்தோம். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆண்டவருடைய ஊழியத்தில் தண்ணீர் அதாவது பேப்டைஸுக்கு அடையாளமாக பார்க்குறோம். ஆனால் இயேசுனுடைய நாட்களில், ஊழியத்தின் நாட்களில் தண்ணீர் எடுக்காமலேயே, தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்காமலேயே பாவ மன்னிப்பை பெற்றவங்க இருக்காங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, நல்லா கவனிக்கணும், இயேசு அவங்களுடைய விசுவாசத்தை கண்டார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இது நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இயேசுடைய நாட்களில் விசுவாசத்தை பார்க்கிறார். என்ன விசுவாசத்தை பார்க்கிறார்? அப்படியும் பரலோகம் அலோவ் பண்ணியிருக்கு. பேப்டைஸ் எடுக்காமலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரட்சிப்புன்னு சொல்ல முடியாது, குணமாக்கப்பட்டிருக்கிறாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி? இதைத்தான் இன்றைக்கி சில பாரம்பரிய சபைகள் கையில் பிடிச்சி வச்சுக்கிறது. இங்கே இவங்கெல்லாம் என்ன ஞானஸ்நானமாக பெற்றாங்க, தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானமாக பெற்றாங்க, இவங்க பாவம் மன்னிக்கப்படலையா, இவங்க வியாதி சுகமாக்கப்படலையா? அப்போ ஒன்று பண்ணு, திரும்ப போய் நீ மறுபடியும் பிறக்காத, அங்கே போய் பெற. அந்த பழைய ஆண்டுகளை போய் அங்கே போய் அந்த காலத்தில் பிறக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு அப்போ போய் பெற போ. மிதமிஞ்சின நீதிமான்கள் வசனத்தை கேட்டு வரங்கன்னா வரமாட்டாங்க. சொல்கிறேன், கர்த்தர் தான் இதை எழுதி வச்சிருக்கிறார் தெளிவா. எப்படி வாசிங்க? அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த திமிர்வாதக்காரன் மனம் திரும்பவும் இல்லை. அந்த திமிர்வாதக்காரன் ஜஸ்ட் திமிர்வாதக்காரனாகவே இருந்தான். இந்த திமிர்வாதம் எதனால் வந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இது பாவத்து நிமித்தம் வந்த வியாதி. ஆமென். நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த மகனே உன் பாவம், இந்த திமிர்வாதக்காரனாக இருந்து ஆண்டோடைய கண்களில் இரக்கம் கிடைச்சி அவனை கொண்டு வந்தாங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அவனை சுகமாக்குறார். ஸ்தோத்திரம். புரியுதா? இவனுடைய திமிர்வாதக்காரனை யாருடைய விசுவாசத்தை பார்த்து சுகமாக்குறாரு? கொண்டு வந்தவங்களை விசுவாசத்தை பார்த்தா சுகமாக்குறார். அவனை கூட்டிகிட்டு வராங்க பாருங்க, அவங்களோட விசுவாசத்தை பார்க்குறார். இயேசுகிட்ட வந்தால் சுகம் கிடைக்கும், இயேசுகிட்ட வந்தால் அற்புதம் நடக்கும். ஆகவே அவனை கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா? அப்போ பாவத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா சந்தோஷப்படு. அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படக்கூடாததில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. நாங்கள் பாவத்திலேயே இருப்போம். புரியுதா உங்களுக்கு? நாங்கள் எப்படி இருப்போம்? பாவத்திலே இருப்போம். பாவம்னு தெரியாமலேயே பாவத்தில் இருப்போம். சாபம்னு தெரியாமலேயே சாபத்தில் இருப்போம். பிரைஸ் காட். பாவம்னு தெரிஞ்சாலும் சாபம்னு தெரிஞ்சாலும் அதிலிருந்துலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் வந்துட்டால் எங்களுக்கு கல்ற கிடைக்காது. நாங்கள் வந்துட்டால் எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காது. எப்படி வச்சுருக்கு பாருங்கள் சில சபை. வானுயர கோபுரம் மாதிரி ஆலயத்தை கட்டி வச்சு நல்ல ராயல் பேண்டோட திருமணம், கல்லறை நல்ல காம்பவுண்டு சுவரு, நல்ல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. ஆமாம், ஐயோ அங்கெல்லாம் அடக்கமாகணும். அங்கே அடக்கமாகி நீ எங்கே போக போகிற? எங்கே போக போகிறேன்னு இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் எங்கே போவ?
உன் ஆத்துமா ஆவியும் கல்லறையில் அப்படியே இருக்குமோ? ஹல்லேலூயா, ஆமென். கல்லறைக்காக, கல்யாணத்துக்காக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாத கூட்டங்கள். அதனால தான் கேட்குறாங்க. இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். ஆமென். என்ன தேவதூஷணம்? பாவம் மன்னிக்கப்பட்டது. ஐயா, என் பாவம் மன்னிக்கப்பட்டு, என் சாபம் மன்னிக்கப்பட்டு, உங்களில் ஒருவனாக இருந்தேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கி நான் பரிசுத்தமாக ஜீவிக்கிறேன். அதெல்லாம் உங்களோட வச்சுக்க. அதெல்லாம் நீங்கள் சும்மா ஊரை ஏமாத்தாதீங்க. ஹல்லேலூயா. எங்களே ஏமாற்றிக்கிறாங்க பாவம். வாசிங்க. இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே நல்ல கலை. எழுந்து நடன்னு சொன்னா நடந்துருவான். ஆனால் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அதே பாவம் வரும், அதே சாபம் வரும், திமிர்வாதம். அப்போ உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா, இல்லை எழுந்து நட என்று சொல்வது எளிதா? எழுந்து நடன்னா என்ன அர்த்தம்? நீ எழுந்து நடன்னு மட்டும் சொல்லுங்க. பாவத்துக்குள்ளலாம் ஏன் போகிறீங்க? நீங்கள் வந்தால் ஜெபிச்சுட்டு போயிட்டே இருங்க. பாவம் சாபம் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? உங்கள் இயேசுக்கு தான் வல்லமை இருக்குல்ல. இயேசுக்கு தான் வல்லமை இருக்குல்ல. பாப்பா, நீங்கள் ஜெபங்க, நீங்கள் இது பண்ண ஜெபம் பண்ணுங்க, சுகம் கொடுங்க. சரிங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் சுகம் கொடுக்குறீங்க, சுகம் கிடைக்கிது, இப்போ என்ன பண்ணுவீங்க? நாங்கள் என்னமோ பண்ணிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதனால தான் நிறைய பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கறது இல்லை. பாவத்திலிருந்து வெளியே வர மனசு இல்லை. சும்மா பேருக்கு. இது இங்கேயும் இருக்குது, சபையிலையும் இருக்குது, நம்ம இந்த கிருபையின் காலத்துலேயும் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்துருவேன். ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகம் போயிடலான் இருக்குல்ல. ஜலத்திலும் ஆவியிலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்திலும் ஆவியிலும் பிறவாவிட்டான் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்திலும் ஆவியிலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் இருக்குல்ல. நான் பிரவேசிக்கணும், நான் பிறக்கிறேன். ஆனால் உன் பாவம் மன்னிக்கப்பட்ட கன்ஃபர்மேஷன் உனக்கு இருக்கா? எழுந்து நடன்னு இயேசு சொல்கிற கன்ஃபர்மேஷன் உனக்கு இருக்கா? இயேசு ஒரே நேரத்தில் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் சுகமாக்குகிறார். சங்கீதம் 103 சங்கீதம் 3 வசனத்தில் ஒரே நேரத்தில் சிலுவையில் கர்த்தர் 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று, உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார், சாபங்களை மன்னிக்கிறார். உன் மூதாதையர்கள் சாபங்கள், உன் சந்ததி சாபங்களை இயேசு மன்னிக்கிறார். ஆமென். through his word, hallelujah, through his mouth. ஆமென். இன்றைக்கி அதே வல்லமையை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். எஸ். நீங்கள் இன்றைக்கி ஒரு 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 பாவியான மனுஷனை சபைக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி சத்தியம் சொல்கிறீங்க. எப்படி வர்றாங்க சபைக்கு? உங்கள் வார்த்தையை கேட்டு தான் வர்றாங்க. உங்கள் வார்த்தையை கேட்குறாங்க. ரெண்டாவது என்னது? வார்த்தையை கேட்டு வர்றாங்கன்னு நினைக்காதீங்க, உங்கள் சாட்சியை பார்ப்பாங்க. உங்கள் சாட்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் பிரசங்கிக்க வேண்டியது வேதத்தை பிரசங்கிக்கணும். ஆனால் பிசாசு மடங்கி விழுகிறது எதுக்கு தெரியுமா? அவனுக்கு வேதம் தெரியும், அவனுக்கும் வேதம் தெரியும். இயேசுகிட்டே வேதத்தை சொன்னவன்ல, எழுதியிருக்குதே. பிசாசு மடங்கி கீழே விழுறது எதுக்கு தெரியுமா? உங்கள் சாட்சிக்கு தான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 என்ன சொல்லுது? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தப்பும்படி தங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். அவன் நான் சொன்னது போல் நமக்கு போராட்டம் உண்டா இல்லையா? அவனை ஜெயிக்கணுமா இல்லையா? பிசாசை ஜெயிக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள், ஜெயிக்கணுமா இல்லையா? ஆமென். இயேசு அவனை ஜெயித்து நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆத்மாவை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், சபை கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம அவங்கள ஜெயிக்க வைக்கணும், அவங்களோட போராடுற ஆவிகளை ஜெயிக்க வைக்கணும். ஸ்தோத்திரம். படிங்க.
பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, போதும். உடனே அவன் எழுந்து என்ன செய்தான்? தன் வீட்டுக்கு போனான். தன் வீட்டுக்கு போனான். அநேகர் அதே போல முழுக்கு ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்காமலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறார்கள், மன்னிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியா? ஆமாம், இது இருக்குது. இயேசு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுத்து, முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து தன்னை அடையாளமாக காண்பித்தார். யோவான்கிட்ட வர்றவங்க எல்லாமே மனம் திரும்பி பாப மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானத்தை பெறுகிறதற்கு யோர்தானுக்கு வர்றாங்க, முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். ஆனால் இது பாருங்கள், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். அநேகர் முழுக்கு ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 17-18 வசனத்தை வாசிங்க. 17-18 வசனம். அப்போஸ்தலர் 9. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். பாருங்க, இது ஞானஸ்தானம் பெறல சவுல், ஆனால் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றுட்டான் இல்லையா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படி எனக்கு அனுப்பினார் என்று அடுத்த வசனம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஆமென் and arose and was baptized. Hallelujah. Amen. And arose and was baptized. ஸ்தோத்திரம். அதே போல் 10ஆம் அதிகாரத்தில் 44 48 வரைக்கும் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், அப்போ தண்ணீர் நமக்கு எதுக்கு அடையாளமாக பார்த்து கொண்டு வருகிறோம்? வார்த்தை. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு வருகையில், ஸோ வாட்டர் நம்ம இன்னொன்று எதுக்கெல்லாம் பார்த்தோம்? கிளென்சிங் அண்ட் ரெஃப்ரெஷிங். கிளென்சிங், கழுவுகிறது. வார்த்தை உங்ககிட்ட வரும்போதே உங்களை கழுவிடுது, சுத்தம் பண்ணிடுது. இயேசுடைய வாயிலிருந்து வார்த்தை வரும்போதே அவங்கள என்ன செய்யுது? கழுவிடுது. கிளென்சிங். அவங்க பாவங்களை கழுவுது, அவங்களோட இருதய கடினத்தை கழுவுது. ஸ்தோத்திரம். அவ பாருங்க, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலே while Peter had spake these words, the Holy Ghost fell on all them which heard the word. வசனத்தை கேட்டவர்கள். இது இன்னைக்கு சபையில் நடக்குது. வசனத்தை பேசும்போதே, வசனத்தை பிரசங்கிக்கும் போதே, வசனத்தை பேசும்போதே, அபிஷேக வேளையில் 2 வார்த்தைகளை பேசும்போதே ஜனங்கள் மேலே வல்லமை இறங்குதே. ஆமென். வல்லமை இறங்குதே. பிரைஸ் காட். ஆவியானவர் இறங்கினார். என்ன ஒன்று மிஸ்ஸிங்னா, நம்ம சபையிலெல்லாம் பேசுகிறதோடு நிறுத்திக்கிறோம். பேசுறதுக்கு அப்புறம் இருக்கு என்ன பாருங்க, அங்கே படிங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும். Amen. And they of circumcision which believed were astonished as many as came with Peter, because that on the Gentiles also was poured out the gift of the Holy Ghost. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். அப்போ நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆவியானவர் உங்களை நிரப்புனா நீங்கள் பல பாஷைகளை பேசணும். அந்நிய பாஷைகளில் அந்த வரத்தை கேட்கணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும்.
அதை பல பாஷைகளில் பேசி தேவனை என்ன செய்யணும்? புகழணும். தேவனை ப்ரைஸிங் பண்ணணும், புகழணும், நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ப்ரைஸிங். அதுக்கு தான் அந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்படுகிறது. புகழுகிறதையும் பாருங்கள், அவங்க அதுக்கு முன்னாடி தேவனை அறிஞ்சவங்களே கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அறிஞ்சவங்களே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க மேலே ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி, அப்போ வார்த்தையாகிய அபிஷேகத்தை பெற்றாங்க, வார்த்தையாகிய பேப்டிஸையும் பெறுகிறாங்க. நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம். அப்போ பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றாச்சு, இனிமேல் எதுக்கு ஞானஸ்தானம் கேட்கக்கூடாது. வார்த்தையில் பிறக்கணும். வார்த்தை உன் மேலே இறங்கியிருக்கு, வல்லமை உன் மேலே இறங்கியிருக்கு. நீ இன்னும் பிறக்கலை, ஆனால் உன் மேலே வல்லமை இறங்கியிருக்கு. நீ பேசுகிற, ஆனால் நீ பிறக்கணும். த்ரூ பேப்டைஸ் இல்லையா? ஆமென். தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். ஓகே, அப்போ இப்போ நம்ம வருவோம். It is only for men who have repented. அது மனம் திரும்புகிற மனிதர்களுக்கு மாத்திரம் அருளப்பட்டிருக்கிறது. எது? ஞானஸ்நானம். எது? தண்ணீர். மனம் திரும்புகிறவர்களுக்கு. எப்படி மனம் திரும்ப? அது இங்கே தான் நம்ம வரோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2-6 வசனங்கள் வரை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இது யார் கொடுத்தது? ஜான் த பேப்டைஸ்ட். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். இப்போ நீங்களும் நானும் எடுத்திருக்கிற ஞானஸ்நானம் என்ன ஞானஸ்நானம்? சபைக்குரிய ஞானஸ்நானம் என்ன ஞானஸ்நானம்? மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, ஆமென், மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. அங்கு இயேசு என்ன சொன்னார்? மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட, உன் வீட்டுக்கு போ. ஆனால் இங்கே பாருங்க என்ன நடக்குது? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. ஏன்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்போ ஞானஸ்நானம் பெறும்போது நீங்கள் சும்மாலாம் ஞானஸ்நானம் பெறக்கூடாது. ஐ மீன், அந்தந்த நேரத்தில் அந்தந்த இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அந்தந்த வேளையில் அந்தந்த இதை காரியத்தை அனுமதித்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொன்றுலேயும் சிம்பாலிக்காக ஞானஸ்நானம் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் வருது. சமுத்திரத்தில் கடந்த எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அடையாளம்னு சொல்லப்படுறது. சரியா? சிவந்த சமுத்திரத்தை கடந்த எல்லாருமே ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக. புரியுது அவங்களுக்கு? இந்த சமுத்திரம் அவங்களுக்கு எப்படி இருந்தது? இப்படி தானே இருந்துச்சு. அப்போ அது கீழே தானே போனாங்க, தண்ணீருக்குள்ளே தானே போனாங்க. அது அவங்களுக்கு அடையாளம்னு சொல்லப்படுது. ஆவியானவர் அப்படி சொன்னார்னா அதை விசுவசிக்கணும். அதுக்கு அடையாளம்னா அதுக்கு அடையாளம் தான். ஆமென், பிரைஸ் காட். இப்போ நீங்கள் தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம் பெற்ற உடனே எல்லாம் மாறிடுதா? எப்படி மாறுது? அந்த தண்ணீருக்கு என்ன எஃபெக்ட் இருக்குது? அந்த தண்ணீரில் பவர் இருக்கோ? அந்த தண்ணீரில் நல்ல கெமிக்கல்ஸ் ஏதாவது இருக்கோ? அந்த தண்ணீரில் விசேஷித்த மூலிகை மருந்து கலந்து விட்றாங்களோ? அப்படி மூலிகையெல்லாம் கலந்து விட்டு சுகமாக்குறது அப்படிலாம் வருதோ? எப்படி? ஃபெய்த்.
விசுவாசம். வார்த்தைக்கு கீழ்ப்படி. தண்ணீர் வார்த்தைக்கு அடையாளம்னா அதை விசுவாசி. ஆமென். பாருங்க, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த பூமியிலிருந்து பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சொன்ன வார்த்தை தான். இயேசு இதைத்தான் நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இயேசு இதில் எப்படி சொல்லியிருக்காரு? மத்தேயு 9 அவர் ஞானஸ்நானமாக பெற்றாங்க. இயேசு இந்த பூமியிலிருந்து மரித்து உயிர்த்து மகிமை அடைந்து அன்றைக்கி நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்படாத நிச்சயம். எப்போது? இயேசு அந்த வார்த்தையை மத்தேயு 9 பேசும்போது நம்முடைய பாவங்கள், உங்கள் பாவங்கள், என் பாவம்லாம் மன்னிக்கப்படலை. ஆனால் இந்த வார்த்தையை இயேசு சொல்லும்போது நம்முடைய பாவங்கள், என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. இட் இஸ் ஃபினிஷ்ட். சிலுவையில் இயேசு எப்போ இப்படி இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னாரோ அப்போவே பாதாளத்துக்கு முடிவு உண்டாச்சு. உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் இயேசு மகிமையின் சரீரத்தில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். புரியுதா? கடைசியாக அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் இயேசு எங்கே போகிறார்? பரலோகம் போகிறார். இன்னும் ஞானஸ்தானத்துக்கு முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு, இன்னும் ஞானஸ்தானத்துக்கு சும்மா அந்த வியாக்கியானம் இந்த வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு, எங்கள் சபையில் எப்படி சொல்கிறாங்க இப்படி சபையில் சொல்கிறாங்கன்னு இருந்தீங்களோ, நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க. நம்ம சபையில் இல்லை. இந்த வசனத்தை கேட்குறவங்க அவங்களுக்கு தெரியும். கேட்குறவங்க யார் கூடயோ ஆண்டவர் பேசுகிறார். சபையில் எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சபையில் ஊழியம் செய்கிறோம், இருக்கிறோம். ஓகே, அது வேறு. நமக்கு நிறைய பங்கு இருக்குது, நிறைய பேர்டன் இருக்குது, அது வேறு. ஆனால் இன்னும் பேசிக்குள்ளே வராமல் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே. சகல கிறிஸ்துவர்களை என்ன போட்டிருக்கு? சகல கிறிஸ்துவர்களையும் சீஷராக்கி என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்காங்க? Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and the Son and of the Holy Spirit. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. பிதாவின் நாமத்தினாலே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்தாவின் நாமம், திரியேகத்தின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38 41 குறித்து வச்சுட்டு வீட்டில் போய் தியானிங்க. 38 41 இது ரொம்ப முக்கியம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் அங்கே யோவானும் சொன்னால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. ஆமென். ஆனால் இங்கே பாருங்க, பேதுரு சொல்கிறான் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று. பாவம் மன்னிக்கப்பட்டது நிச்சயம் இல்லாமல் இருந்தா பிசாசு உங்ககிட்ட விளையாண்டுக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட அடிக்கடி உங்ககிட்டையும் உன் குடும்பத்திலையும் ஈஸியாக விளையாடும். நான் சொல்கிறேன், இது நிச்சயம், இது உண்மை உண்மை உண்மை. உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு இருக்கா? இயேசு என் பாவத்துக்காக மரித்திருக்கிறார், அது உண்மைதான். நீ மரித்திருக்கிறியா? பிசாசு கேட்பான். அவரும் பாவத்துக்காக மரிச்சிருக்கார், உண்மைதான். நீ உண்மையிலேயே மரிச்சிருக்கியா? நீ ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட ஒழுங்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கியா? ஊழியக்கார வார்த்தையை பாவங்களை அறிக்கையிட்டிய அந்த அறிக்கையிட்டதில் உண்மையா இருக்கியா? பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன். நீ விட்டு விட்டுருக்கியா? கேட்கும், உன் மனசாட்சியே கேட்கும், பிசாசே கேட்கும். நீ விட்டுருக்கியா? பழைய பாவத்தெல்லாம் விட்டுட்டு நீ புது மனுஷனாக இருக்கியா? பழைய வாழ்க்கைக்கெல்லாம் நீ டாட்டா குட் பை சொல்லியிருக்கிறியா? இல்லாமல் நீ ஞானஸ்தானம் பெற்று வேஸ்ட்டு, பரலோகம் போக முடியாது. பேசிக்கு தான்.
ஸோ பீட்டர் என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இங்கிலீஷ்ல படிப்பா. Then Peter said unto them, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and ye shall receive the gift of the Holy Ghost. படிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். பாத்தீங்களா, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Save yourself from this unto what generation? மன்னிக்கவும், untoward generation. Amen. Saying save yourselves. எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா. உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீ குளித்து நீ எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. Amen. You wash yourself, you anoint yourself, you put raiment yourself. Hallelujah. பாருங்க, இன்னும் அநேக வார்த்தைகளை கூறி வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு. மாறுபாடான உபதேசத்துக்குள்ள போவாத, மாறுபாடான நபர்களோட போவாத. நாங்கள் பெரிய இடத்துல இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நீ பெரிய இடத்துல இருக்கிறியோ, எங்கே இருக்கிறியோ, வார்த்தையில் இருக்கிறியா? கனவுல வைத்துங்க. வார்த்தையில் இருக்கிறியா? வார்த்தை உனக்கு சாட்சி கொடுக்குதா? நீ பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி உனக்கு சாட்சி கொடுக்குறாரா? நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறியா? ப்ராப்பராக பெற்றிருக்கிறியா? பரிசுத்த ஆவியை பெற்ற பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறியா? உன் பிள்ளை பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்குதா? இல்லை உன் பிள்ளை ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கா, டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கா? சபைக்கும் உனக்கும் வீட்டுக்கும் மற்றவங்களுக்கும் பேருக்கு சபைக்கு போகிறேன் ஆமே, கண்டுபிடிக்க முடியாத தூரத்தில் இருக்குதா? கண்டே பிடிக்க முடியலை பாஸ்டராலேயே கண்டுபிடிக்க முடியலை. அது என்ன சபை? அது பாஸ்டராலே கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன சபை? சொல்லுங்க என்ன சபை? ஏங்க, யாருமே 100க்கு 100 கிடையாதுங்க. பெரியவங்களும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது, பாஸ்டரும் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் ஒன்று, ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுகிறாரானால், இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுதனால் நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து, நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், செழிப்பாக இருக்கும். இந்த பிள்ளைகள் கீழ்ப்படியுது, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வு இருக்குது, நல்ல இருதயம் இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது, பிடிவாதம் இருக்குது. உட்காந்து பேசினா சரியாயிரும். உட்காந்து பேசினா என்ன ஆயிரும்? இல்லைம்மா இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். எவ்வளோ காரியங்களை பார்த்து எவ்வளோ காரியங்களில் கொண்டு வந்திருக்கிறோம். எஸ், இன்னும் போக்கு காட்டிகிட்டு இருக்கிற சில கூட்டங்கள் இருக்குது. இங்கே இல்லை, இப்போ இல்லை சொல்கிறேன். நீங்கள் தான் அதுக்கு உத்தரவாதி, பேரண்ட்ஸ் தான் அதுக்கு உத்தரவாதி, நீங்கள் போகிற சபை தான் அதுக்கு உத்தரவாதி. நீங்கள் போகிற சபை தான் முதல்ல கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லணும். தெரிஞ்சுக்குங்க. நீங்களே அதை மூடி மறைச்சாலும் சபை கூப்பிட்டு சொல்லணும். ஏமே பேதுரு சொன்னா சொல்லலையா? அனனியா சபீரா 2 பேருமே தப்பு பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தங்கள் ஜீவன் போகுதுன்னு தெரியாமலே பொய் சொல்லிவிட்டு துணிகரமாக சபையில் வந்து உட்காந்துக்கிட்டு பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை அப்போ இவனை நிரப்புனது அவளுக்கு தெரியல, அவளை நிரப்புனது இவனுக்கு தெரியலை. அப்படி தானே தந்திரமாக செஞ்சுருக்க இந்த வேலையை.
எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். சபையில் எல்லாம் வெளியரங்கமாயிரும், எல்லாம் வெளியரங்கமாயிரும். ஆவியானவர் அசைவாடுற இடத்துல, ஆவியானவர் பேசுகிற இடத்துல எல்லாம் வெளியரங்கமாயிரும். நிச்சயமாக நான் சொல்கிறேன். அதுக்கு விலகி அதுக்கு காத்துக்கிட்டு நம்மளை என்ன செய்யணும்? மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். பார்த்தீங்களா? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர். சந்தோஷமா ஏற்றுக்க. நீ எங்கே போனாலும் வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்க. அவ்வளோதான். எங்கே போனாலும் சரி, வார்த்தை தான். அதை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கிறியா? சந்தோஷமாக நீ ஏற்றுக்கிட்டா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கணும். நீ பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தின் மூலமாக மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்திருக்கணும். அப்போ தான் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். எங்கே போனாலும் இல்லை, எங்கே போனாலும் உனக்கு சந்தோஷம் இருக்கணும்னா இதை செய்யணும். எங்கேயும் போ, பாதாளத்துக்கு போய் படுக்க போடு. ஆமென். கர்த்தரும் கூட இருப்பார். கர்த்தரும் கூட இருப்பார். விடிய காலத்து செட்டைகள் எடுத்து பறந்து போ, கர்த்தரும் கூட இருப்பார். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாரு. சந்தோஷமாக இருக்கியா பார். சந்தோஷமாக இருக்கணும்னு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறணும். 4 காரியம் இருக்குது. சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். பொய்யல்ல, பொய்யல்ல. ஆமென். கடைசியாக யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Water is used in a figurative sense of salvation. ரட்சிப்புக்கு அடையாளமாக காணப்படுகிற வார்த்தை தண்ணீர். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமென். நான் கொடுக்கும் தண்ணீர். ஆமென். இயேசு சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வா. பரிசுத்தாவி நீ பெறலாம். இயேசு பெறணும்னா இயேசு இல்லாமல் பெற முடியாது. இயேசு இல்லாமல் பெற முடியாது. இன்றைக்கி நிறைய சபைகள் ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஹோலி ஸ்பிரிட், ஒன்லி யாவே. கடைசியாக இயேசு மகிமை அடையும் போது மத்தேயு 28 சொன்ன வார்த்தை என்னது? பிதா, குமாரன், பரிசுத்தம். ட்ரினிட்டி சத்தியம் இருக்கணும். இன்றைக்கி நயவஞ்சகமாக இன்றைக்கி வீடுகளில் புகுந்து ஒன்லி 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 ஒன்லி. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. செவி கொடாதிருங்க, கவனமாக இருங்க. இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. இது எந்த தண்ணீரை சொல்கிறாரு? ஜீவ தண்ணீர். இது யார்? ஹோலி ஸ்பிரிட். வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவா. ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த தண்ணீர் உங்களுக்குள்ள வர வர உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமென். நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். எசேயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு. இது எதை குறிக்குது? ஆஃப் ஸ்பிரிட் பேப்டைசேஷன். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 இயேசு சொல்றார்ல, பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு நின்று உரத்த சத்தமாய் சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். என்னை இல்லாமல் பரிசுத்த ஆவியை உங்களை பெற முடியாது. என்னிடத்தில் வந்து பானம் பண்ணு. ஆமென். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அது ஓட 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 ஓட
and of cleansing by the word of God. உங்களை அந்த வார்த்தை தண்ணீர் உங்களை ஒரு பக்கம் கிளென்சிங் பண்ணும், ஒரு பக்கம் என்ன செய்யும்? யோவான் 15:3 சொன்னது போல, நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினால இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். கடைசியாக எபேசியர் 5:26 வாசி. எபேசியர் 5:26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு. யோவான் 2 அப்படிதான் இயேசு செய்த முதல் அற்புதமே என்னது? திருமணத்தில், கானா ஊர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். திராட்சை ரசம் பரிசுத்தாவிக்கு அடையாளம், திராட்சை ரசம் சந்தோஷத்துக்கு அடையாளம், திராட்சை ரசம் வார்த்தைக்கு அடையாளம், நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எப்போ கர்த்தர் அப்படி மாற்றினார் தெரியுமா? அவங்களுக்கு திராட்சை ரசம் எல்லாம் முழந்தால் படிடுவோம். அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்ன உடனே ஆமென், இயேசு சொன்னார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் என்ன வேலை வரல, என்ன வேலை வரல, என்ன வேலை வரல. ஒருவனும் கிளென்சிங் இல்லை, ஒருவனும் என்ன இல்லை, பியூரிஃபைங் இல்லை, ஒருவனும் ரிப்பெண்டன்ஸ் இல்லை, ஒருவனுக்கிட்டையும் என்ன இல்லை, ஆமென், தன்னை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இல்லை. 6 கற்சாடி இருக்குது. 6 கற்சாடி எதை குறிக்குது? 6ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை குறிக்கிறது. எந்த மனுஷனுக்குள்ளும் என்ன இல்லை, அது எப்படி நான் அற்புதம் செய்ய முடியும்? இந்த கற்சாடியில் எப்படி நான் செய்ய முடியும்? பிகாஸ் அதில் பழைய நேச்சர் இருக்குது, ஓல்டு வைன் இருக்கிறது. இயேசு பார்க்குறார், பழைய சுவாபம் இருக்கிறது, பழைய கேலனில் பழைய சுவாபம் இருக்கிறது, பழைய காரியம் இருக்கிறது. எப்படி நான் புதுசாக்குறது? ஆமென். எப்படி சமரியா ஸ்திரிக்கு எப்படி எடுத்த உடனே ஜீவ தண்ணீரை கொடுக்கறது? கால் யுவர் ஹஸ்பண்ட், கர்த்தர் சொல்லுகிறார், கம் டு ரிப்பன், டேக் பேப்டைஸ், then you receive the Holy Spirit. Hallelujah. பாருங்க, இயேசு இதைத்தான் பார்க்கிறார். தாம் அதை திருவசனத்தை கொண்டு என் வேலை இன்னும் வரவில்லை, அவ்வளோதான். என் வேலை இன்னும் ஏன் வரல? ஏன் இவருக்கு வேலை வரல? இவருக்கு தான் சகலமும், இவருக்கு அதிகாரம் இருக்குது, இவருக்கு சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் வேலை வரல? எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுந்து நட என்று சொல்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்டாக கடவுது என்று சொல்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேறு பிரிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்ன ஏன் இன்னும் வேலை வரல? அவங்க தாங்களே நிதானித்தறிந்து என்ன செய்தார்கள்? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே தங்களை சுத்திகரித்து கொண்டு 6 கற்சாடிகளையும் கழுவி வெல் வாஷ்டு, வெல் ட்ரைன் அவுட், அதை இயேசுவுக்கு முன்பாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமல்லாமல் பிழையற்றதும் மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வது. 6 கற்சாடியை அப்படி நிறுத்தினாங்க. இயேசு பார்த்தார், fill the water. Amen. இயேசு என்ன சொன்னார்? fill the water. அப்படின்னா என்ன அர்த்தம்? fill the word of God. Amen. வார்த்தையினால நிரப்பப்பட்டு பேசு சபையே, வார்த்தையில் நிரப்பப்பட்டு பேசு, வார்த்தையில் நிரப்பப்படு, வசனத்தில் நிரப்பப்படு. வசனத்தில் பிறந்தது மாத்திரம் அல்ல, வார்த்தையில் நிரப்பப்படு, வார்த்தையில் நிரப்பப்படு, வார்த்தையில் நிரப்பப்படு, வார்த்தையில் நிரப்பப்படு, வார்த்தையில் நிரப்பப்படு. ஆவியானவர் கொடுக்குற வார்த்தையில் பேசு, ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளில் நிரம்பிரு, 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 நிரம்பிரு. fill the word, fill the word, fill the word, fill the water, fill the water. தண்ணீரை நிரப்பின உடனேயே அந்த தண்ணீர் என்னதாய் மாறினது? the word changes, became like என்னது தான்? wine, pure wine. Hallelujah. Amen. Amen. God is great. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வார்த்தையில் நான் நிரப்பப்பட்டு பேசு, நிரப்பப்பட்டு பேசு.
நிரப்பப்படு நிரப்பப்படு நிரப்பப்படு. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு, உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்ற சபையாக நான் நிற்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா, வார்த்தையினால நிரப்புங்கப்பா, வசனத்தின் வெளிச்சத்தினால நிரப்புங்கப்பா. உங்கள் வார்த்தை என்னை நிரப்பற்றும், உங்கள் வல்லமை என்னை நிரப்பற்றும். நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உங்கள் ஆவிலையும் ஜீவனிலே என்ன நிரப்புங்க, உங்கள் ஆவிலையும் ஜீவனிலும் என்ன நிரப்புங்க, உங்கள் வல்லமையில் என்ன நிரப்புங்க. நான் அநேகர்களுக்கு ஒரு எலிமினேஷனாக இருப்பேன். அநேகர்களை சுகமளிக்கக்கூடிய, அநேகர்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளாக இழுக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் மாறுவேன். அநேகர்களை கர்த்தரண்டையில் மகிழ்விக்கிறவங்களாக மாறுவேன், மகிழ்விக்கிறதாக நான் மாற்றுவேன். என்னுடைய நான் எங்கெங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கெங்கெல்லாம் ஜனங்களை இயேசு அண்டையில் வழி நடத்தி நான் கொண்டு வருவேன். ஆண்டவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. இந்த தண்ணீரை குறித்த காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசினதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் வெளிச்சம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே பிரசித்தம் தந்து ஒவ்வொருவரையும் உணர்வுள்ளதாய் மாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்த சொல்லிவிடு.